ஒரு வழியாக ஒரு மார்னிங் ஃபுட் அடிச்சிடலாம் அப்படின்னு வந்து உட்காந்தாச்சு. இவனை ஏன் வந்து எல்லோரும் ஒல்லியாக இருக்காங்க எங்கே இருக்கான்னு இப்போ தாங்க புரிஞ்சிச்சு. பாருங்க அவங்க மார்னிங் டிஷ்ஷெல்லாம் இதுக்குள்ள நிறைய வச்சுருக்கேன். சரி இது என்ன ஃப்ரூட்டுன்னே தெரில, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஐட்டம், இது ஒரு ஸ்டெப், இன்னும் அடுத்து 2-3 ஸ்டெப் எடுக்க போயிடுவேன். பாருங்கள் என்ன ஐட்டம் இது, நம்ம இதுங்க சீனிக்கிழங்கு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேனே, இது வாத்து முட்டை. அப்புறம் அவங்க கிரேப்ஸ் இவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள், பச்சை கிரேப்ஸ் செம்ம க்ரீனாக இருக்குது. இது வந்து அவங்க ஃப்ரைடு கேக்கா ரெண்டுமே. இது முட்டையில் ஏதோ ஒரு வெரைட்டிஸு. இது என்ன ஐட்டம்னு தெரியாமல் எடுத்து வந்தேன். பட்டர் அவ்வளோ, இதுவும் என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்க. என்ன ஃப்ரூட்டாக இருக்கலாம், நல்லா. சரி அந்த ரவுண்டை முடிச்சு அடுத்த ரவுண்டு போகணும். அப்புறம் ஒரு ஆப்பிள். ஃப்ரைடு கேக்க நல்லா தான் இருக்கும். வாத்து முட்டை தான் எப்படி இருக்குன்னு தெரில, அதை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் சாப்பிட்டுட்டோம், வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ போட்டுருக்கோம். அது ஒன்று எடுத்து வந்துருக்காரு, என்னது மில்கில் ஏதோ சம்திங் போட்டுட்டு வந்துருக்காரு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம். கேக் ஐட்டமே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம என்றைக்கு சாப்பிட்றது, இல்லை பாதி என்னென்னே தெரியாது பாருங்கள்.